தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கடற்கொந்தளிப்பு மீனவர்களுக்கு வெளியானது அவசர எச்சரிக்கை. கொழும்பில் உணவகம் ஒன்றில் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்து, 3 உயிரிழப்பு, மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதி. 60% உண்மையை கக்கிய சுரேசாலை, நடுநடுங்கும் கோட்டாபய ராஜபக்ச. மோசமடையும் சுரேசாலவின் உடல்நிலை, கண்களை தானம் செய்ய சட்டத்திறனிகளுக்கு அவசர அழைப்பு. எரிபொருட்களை ஏற்றிய 2 கப்பல்கள் நாளையும் நாளை மறுதினமும் இலங்கைக்கு வருகை. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை விடுத்துள்ள அவசர வேண்டுகோள். சுரேசாலை விவகாரம், சிஐடிக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு அவசர அழைப்பு. 14 மாவட்டங்களில் டெங்கு நோய் அபாயம் தீவிரம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் நிலவுகின்ற சீரற்ற வானிலையின் காரணமாக மீனவர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் விசேட எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த விடுத்துள்ள அறிக்கையில், வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகளின்படி காங்கேசன்துறை, யாழ்ப்பாண, மன்னார் முதல் கற்பட்டி வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடல் அலைகள் மிகவும் உயரமாக எழும்பும் அபாயம் உள்ளதால் காங்கேசன்துறை, யாழ்ப்பாணம், மன்னார், புத்தளம் மற்றும் கற்பட்டி வரையான கடற்பிராந்தியங்களில் கரையோர மீன்பிடியில் ஈடுபடும் சிறிய படகுகள் மற்றும் பாரம்பரிய படகுகளின் உரிமையாளர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் முன் வானிலை மற்றும் கடல் நிலைமைகள் தொடர்பில் தகவல்களை அவதானமாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பான சூழ்நிலை நிலவினால் மட்டுமே கடலுக்கு சென்று தொழிலில் ஈடுபட வேண்டும் என்றும் அபாயகரமான சூழ்நிலைகளில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மீன்பிடி தொழிலுக்கு கடலுக்கு செல்லும் தருணத்தில் இருந்து மீண்டும் கரைக்கு திரும்பும் வரை முழு காலப்பகுதியிலும் உயிர்காப்பு அங்கிகளை அணிவது கட்டாயம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதை அணியாத சிலர் தங்களின் உயிர்களை இழந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்களது உயிர் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் பொறுப்புடன் செயற்படுமாறு மீனவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலவத்துக்கொட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 3 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்தில் காயமடைந்த 4 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களில் 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இன்று காலை குறித்த உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதோடு தீயை அணைப்பதற்காக கோட்டை மாநகர சபைக்கு சொந்தமான 3 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. இருப்பினும் எரிவாயு கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளுக்கு அமைவாக கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் சுரேசாலை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருந்தபோது தான் மனிதாபிமானமற்ற முறையில் அநாகரிகமான முறையில் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி சுரேசாலை சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தார். இதன் காரணமாக அவரது உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் எவ்விதமான சித்திரவதைக்கோ அல்லது மனிதாபிமானமற்ற நடத்தைக்கோ உட்படுத்தப்படவில்லை என்றும் சட்ட நடைமுறைகளுக்குட்பட்டு அவர் நடத்தப்படுகிறார் எனவும் இலங்கை போலீஸ் தலைமையகம் இந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்து அறிக்கை வெளியிட்டது. இதனிடையே தற்போது அவர் வைத்தியசாலையில் உணவை மறுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் அவருடைய உண்ணாவிரத தீர்மானங்கள் மற்றும் மன அழுத்தத்துக்கு காரணம் குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் தன்னுடைய சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தில் மேஜர் ஜெனரல் சுரேசாலை உறுதியாக உள்ளதாகவும்
இறுதி உயிலை எழுதுவதற்கு தன்னுடைய கண்களை தானம் செய்ய அவர் தயாராகியுள்ளதாகவும் அவருடைய மனைவி மனூரி சாலை தெரிவித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட தனது கணவனை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்தார். அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஒரு துளி தண்ணீர் கூட அவர் அருந்த மறுப்பதால் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும் இறுதி உயிரை எழுதுவதற்கும் தனது கண்களை தானம் செய்வதற்கும் அவர் தயாராகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய கணவரை நான் வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தேன். ஆனால் பாதுகாப்பு காரணங்களை கூறி அவரை நெருங்குவதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. தூரத்தில் இருந்து பார்த்தபோது அவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அவருடைய மனைவி தெரிவித்தார். கடந்த 2 நாட்கள் அவர் எதையும் சாப்பிடவில்லை என்றும் ஒரு துளி தண்ணீர் கூட குடிக்கவில்லை என்றும் இதனால் அவரின் உடல் கடுமையான நீரிழப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் மனைவி குற்றச்சாட்டொன்றினை முன்வைத்துள்ளார். எரிபொருள் ஏற்றியுள்ள 2 கப்பல்கள் நாளையும் நாளை மறுதினமும் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் அது தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அதன் பிரகாரம் ஒக்டேன் 95 பெட்ரோல் 7000 டொன் மற்றும் ஒக்டேன் 92 பெட்ரோல் 29,000 டொன் ஆகியவற்றை ஏற்றிக்கொண்டு நாளை தினம் எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. அதேபோல நாளை மறுதினம் 29,000 மெட்ரிக் டன் டீசல் ஏற்றிக்கொண்டு எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. குறித்த கப்பலானது சிங்கப்பூர் துறைமுகத்தில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. இதற்கிடையே 32,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 7,200 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் என்பன எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்றில் இருந்து கொழும்பு துறைமுகத்தில் இறக்கும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவில் தற்போது மீண்டும் அனைத்து வகை குருதிக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவினர் இந்த விடயத்தை தெரிவித்தனர். இந்த வாரம் 4 குருதிக்கொடை முகாம்கள் ரத்தாகியதால் குருதி சேகரிப்பும் பாதிக்கப்பட்டுள்ளது. குருதி கொடையாளர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கியின் 12ஆம் இலக்க நுழைவாயிலூடாக தினமும் காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வந்து குருதிக்கொடை வழங்க உயிர்காக்கும் உன்னத பணிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலை தொடர்பான விசாரணைகள் குறித்து விளக்கம் அளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. சுரேஷ் அலை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை கடந்த வாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு வருமாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் மாற்று திகதியை கோரியிருந்தனர். இந்நிலையில் இந்த வாரத்துக்குள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் அலவின் உறவினர்கள் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக அதன் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்தார். இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சுரேஷ் அலையிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளனர். மேலும் அவருடன் தடுத்து வைக்கப்பட்ட சிறைக்கூண்டு கரையில் இருந்த ஏனைய நபர்களிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் சுரேஷ் அலவின் தற்போதைய நிலைமையை கண்காணிக்க நேற்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு ஒன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் 14 மாவட்டங்களில் டெங்கு பரவும் அபாயம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கான 3 நாள் விசேட டெங்கு ஒழிப்பு செயல் திட்டம் நேற்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னங்கர் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று காலை முதல் இந்த விசேட தூய்மைப்படுத்தல் மற்றும் சோதனை எடுக்கின்ற நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வைத்தியர் கபில கன்னங்கர் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டின் 14 மாவட்டங்களில் உள்ள 72 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருடம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 50% முதல் 55% வரை அதிகரித்துள்ளதோடு இதுவரை 20 டெங்கு நோயாளர்களின் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேல் மாகாணத்தில் கொழும்பு, கம்பகா, களுத்துறை மாவட்டங்கள், தென் மாகாணத்தில் மாத்தறை, காலி மாவட்டங்கள், மத்திய மாகாணத்தில் நுவரெலியா மற்றும் சப்ரகமுவ மாகாணத்தில் ரத்தினபுரி, கேகாலை ஆகிய மாவட்டத்தில் இந்த நோய் பரவல் தற்போது மிகவும் தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணைகளில் இசாரா செவ்வந்தி மேற்கொண்ட சட்டவிரோத பணப்பரிமாற்றம் குறித்த தகவல்கள் தற்சமயம் வெளியாகியுள்ளன. இந்த குழுவில் அண்மையில் கைது செய்யப்பட்ட கம்பகா உஸ்மனும் சம்பந்தப்பட்டிருப்பது விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவவை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து படுகொலை செய்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செவ்வந்தி தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கம்பகா உஸ்மன் என்பவரும் தற்போது தடுப்பு காவலில் உள்ளதோடு அவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
இதன்படி போதைப்பொருள் கடத்தல் மூலம் கெகல் பத்ர பத்மி பெற்ற பல கோடி ரூபாய் சட்டவிரோத பணத்தை கம்பகா உஸ்மன் என்பவரிடம் ஊடாக சட்டப்பூர்வமான பணமாக மாற்றப்பட்டதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இதற்கு பிரதான முகவராக தடுப்பு காவலில் உள்ள இசாரா சிவந்தி செயற்பட்டு வந்ததாக தற்சமயம் விசாரணைகளில் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது.